வணக்கங்கண்ணா. வணக்கம் வணக்கம். அண்ணா எத்தனை குதிரை இங்கே அந்தியூர் தேருக்கு சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கீங்க? உங்கள் டீட்டெயில்ஸு, உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பரு எல்லாம் முதல்ல சொல்லிடுங்கண்ணா. என் பேர் பாலசுப்ரமணியம். சரிங்கண்ணா. எல்லமேடு. சரிங்கண்ணா. சென்னிமலை ரோடு எல்லமேடு பெருந்துறைங்க. சரிங்கண்ணா. என் ஃபோன் நம்பர் வந்து 90 47 73 36 54. ஓகேங்கண்ணா. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் சரிங்க. குதிரை எப்பொழுதுமே நாட்டு குதிரை தான் வாங்கிக்க முடியும். சரிங்கண்ணா. பெரிய ஜாதி காட்டாவாடி மார்வாடி சிந்து இதுகெல்லாம் நான் சேல்ஸ் பண்ணுறதில்ல. சரிங்கண்ணா. வேணும்னா வாங்கி கொடுப்பேன். சரிங்கண்ணா. அக்கம் பக்கம் இருந்தால் வாங்கிக்கலாம். எந்த ஊர்லேருந்து வேணாலும் வந்து வாங்கிக்கலாங்கண்ணா. எந்த ஊர்லேருந்து வேணாலும் வந்து வாங்கிக்கலாங்க. எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகேங்கண்ணா. எங்கே இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா வண்டியில் ஏற்றி விட்டுருவேன். சரிங்கண்ணா. இந்த ஊரில் தான் விற்கணுங்கிறத வெளியிலேருந்து எங்கேருந்து நீங்கள் கேட்குறீங்களோ அந்த ஊருக்கு நான் அப்படியே வண்டி ஏற்றி விட்டுருவேன். நீங்கள் வண்டியும் சரிங்கண்ணா வாடகையும் கொடுத்து அனுப்பிச்சா போதும். ஓகேங்கண்ணா. அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்கண்ணா. ஆனால் நாட்டு குதிரை பல நன்மைகள் இருக்குது. சரிங்கண்ணா. பெரிய ஜாதியில் எந்த இதுவும் இல்லை. சரிங்கண்ணா. அதனால் நாட்டு குதிரை வாங்குங்க, நல்லா வளர்ந்து நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்கண்ணா. இதுதான் என்னுடைய ஆரம்ப இது. சரிங்கண்ணா. இது குட்டிங்க. சரிங்கண்ணா. இது சின்ன குட்டி 9 சுழி சுத்தம் பஞ்சகலியானில் இருக்குது. அண்ணா வயசு எவ்வளோ இருக்குங்கண்ணா? அது வயசு இது 6 மாதம் தான். 6 மாதம் குட்டிங்கண்ணா. சரிங்கண்ணா. 6 மாதம் குட்டிங்க. சரிங்கண்ணா. 4 கால் வெள்ளை இருக்குது, நெத்தியில் வெள்ளை இருக்குது. சரிங்கண்ணா. 9 சுழி சுத்தம். சரிங்கண்ணா. நல்லா ஸ்டைலாக இருக்குது. ஓகேங்கண்ணா. இது வந்து விலை வந்து 15 ரூபா. 15 ரூபா. நேரில் வந்து எதாவது அனுசரிச்சு பண்ணிக்கலாங்களாண்ணா? வந்து கேட்டால் ஒன்று. சரி ஓகேங்கண்ணா. சுழி எத்தனை சுழிங்கண்ணா? சுழி வந்து 9. ஓகேங்கண்ணா. இதை பற்றி சொல்லுங்கண்ணா. அந்த இப்போ குட்டி பார்த்தோம்ல? ஆமாங்கண்ணா. குட்டி பார்த்தவ அம்மா. சரிங்கண்ணா. இது என்ன கலர் சேருங்கண்ணா? இது வந்து நல்ல கலரு, குதிரையிலே நல்ல கலரு. சரி, ரொம்ப கலரு. நல்லா ஷைனிங் இருக்குல்ல. இது வந்து பிஸ்கட் கலருக்கு சேராது, கரம்பைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கலர். இது சுழி வந்து 9 பக்காவா இருக்கு. சரிங்கண்ணா. 2 குட்டி போட்டிருக்கு. ஒரு குட்டி முன்னும் குட்டி போயிருச்சு. இது 2வது குட்டி. சரிங்கண்ணா. 4 கால்லையும் வெள்ளை இருக்கு. வண்டி பழக்கம் இருக்குங்களா? அதுக்கு வண்டி பழக்கம் இல்ல, வீட்லயே வளர்த்துட்டு இருந்தது. சரிங்கண்ணா. பொதி பழக்கம் தான் இருக்கு. பொதி போட்டா போகும். பொதி பழக்கம்னா? பொதி பழக்கம்னா மூட்டை முடிச்சு அதுக்கெல்லாம் போட்டா போகும், ஏறி உட்காந்தா போகும். சரிங்கண்ணா. மனுஷன் ஏறி உட்காந்து போகலாம். சரிங்கண்ணா. வண்டி பழகிக்கும், போட்டா பழகிக்கும். வயசு என்ன வயசு சொன்னீங்கன்னா? வயசு 4 பல்லு. 4 பல்லு. 4 பல்லுன்னா எத்தனை வயசுங்கண்ணா? 4 பல்லுனா 4 வருஷம். 4 வருஷம். ஆமா. ஒரு பல்லு போட்டுச்சுன்னா 1 வருஷம். 2 பல்லு போட்டா 2 பல்லு போட்டுச்சுன்னா 1.5 வருஷம். 2 பல்லு போட 1 வருஷம். 4ல போட்டுரும், 4ஆம் பல்லு 6ஆம் பல்லு. சரிங்கண்ணா. 6வது வருஷத்துல போட்டுரும். சரி ஓகேங்க. 4 பல்லு. இப்ப வயசு அதுக்கு 4 வயசு. இது என்ன ரேட்னா கொடுக்கலாங்கண்ணா? இது வந்து ஒரு 20 ரூபா வரும். 20 ரூபாங்கண்ணா. ஆமா. சரிங்கண்ணா. ஏதோ 1 2 அனுசரிச்சு அப்படியே கொடுத்துக்கலாம். ஓகேங்கண்ணா. அவ்வளவுதான் இதனுடைய கணக்கு. ஓகேங்கண்ணா. அண்ணா இதுங்கண்ணா? இது வந்து கும்மேத்து, கரிக்கால் கும்மேத்துங்க. ஆமா. சரிங்கண்ணா. இது தீஸ் கட் இருக்கு, நல்ல உயரம் இருக்கு. தீஸ் கட்னா அது எந்த மாதிரி சொல்லுவீங்க? தீஸ் கட்னா முன்னாடி இருக்கிற 2 மட்டியும் பின்னாடி இருக்கிறது. சரிங்கண்ணா. மஸ்துன்னு சொல்லுவாங்களா? ஆமா, முன்ன பின்ன இருக்கும். சரிங்கண்ணா. அதாவது முன்ன ஒரு சுழி பின்ன ஒரு சுழி இருக்கும். சரிங்கண்ணா. அந்த சுழி இருந்துச்சுன்னா தீஸ் கட்டு. சரிங்கண்ணா. அதுலயே முன்ன 2 பின்னாடி 1 இருந்துச்சுன்னா அது கந்தவாம் சுழி. ஆமா, அது ஆகாது. சரிங்கண்ணா. இது தீஸ் கட்டுங்கிறது இது வந்து வாங்கு மட்டி. ஓகேங்கண்ணா. உடனே வாங்கி கட்டணும் வீட்டுல. ஓகே ஓகே. அந்த மட்டி இதுல இருக்கு. சரிங்கண்ணா. பல்லு இப்பதான் 6ஆம் பல்லு இப்பதான் வருது. சரிங்கண்ணா. குதிரை வந்து நல்லா நல்ல நெட்டு இருக்கு. சைஸ் இது எவ்வளவு இருக்குங்கண்ணா? ஒரு 45 அவ்வளவுதான் வரும். 45ங்கண்ணா. ஆமா, 45 வரும். ஆனா நல்ல நெட் இருக்கு பாருங்க. சரிங்கண்ணா. ஆமா. வண்டி பழக்கம் இருக்க மாட்டேன் தெரியுதுங்க. வண்டி பழக்கம் ஓடி இருக்குங்க. ஆமா, வண்டி பழக்கம் ஓடி இருக்கு. இது சுழி எத்தனைங்கண்ணா? இது 9 சுழி. சரிங்கண்ணா. 9 சுழி. நல்ல பக்காவான குதிரை இது. இது நிறம் அப்படி வந்து கும்மேத்திங்கிறது, கரிக்கால் கும்மேத்திங்கிறது. சரிங்கண்ணா. நல்ல வேலை செய்ய வேண்டிய குதிரை இது. மூட்டைக்கா இருக்கட்டும், இல்லாட்டி வண்டிக்கா இருக்கட்டும். சரிங்கண்ணா. தெளிவா இருக்கு அந்த குதிரை. அதனால கரிக்கால் கும்மேத்துன்னு சில பேர் ஆசைப்பட்டு அதை கேட்பாங்க. சரிங்கண்ணா. அதனால இது குட்டி போட்டுருக்குங்களாங்கண்ணா? இது குட்டி போட்டு வித்துட்டாங்க, அவங்க வித்துட்டாங்க. எத்தனை டைம் குட்டி போட்டுருக்குங்க? செனையா இருக்கு. செனையா இருக்குங்க. ஆமா. சரிங்க. 2-3 மாசம் செனையா இருக்கு. சரிங்கண்ணா. ஏன்னா அந்த குதிரை இதுக்கு விழுக வரும்போது விட மாட்டேங்குது இந்த குதிரைங்கண்ணா. ஆமாங்கண்ணா. அதனால இது தெளிவா இருக்கு. சரிண்ணா. இதோட ரேட்டுங்கண்ணா? இது ரேட்டு 25 ரூபா. 25 ரூபா. ஆமா. நேரில் வந்து ஏதாவது பண்ணிக்கலாம்? ஆமா, பண்ணிக்கலாம். ஓகே, நேரில் வரணும். சரிங்கண்ணா. ஆமா, நம்ம வந்து மேலே தானே சொல்ல போறோம். 25 ரூபாய்க்கு விற்கணும்னா 35 ரூபா சொன்னா தானே 25 ரூபாய்க்கு வருவாங்க. ஆமாங்கண்ணா. இது வந்து நம்ம பேட்டிக்கா வண்டிப்பா கொடுக்குறோம். ஓகே, சொல்லிடுவோம். சரி ஓகேங்கண்ணா. இது வந்து குண்டு. ஆனா இதுங்கண்ணா? இது குண்டு. சரிங்கண்ணா. இது 10 சுழி. சரிங்கண்ணா. 4ஆம் பல்லு இப்போ ஆரம்பிச்சிருக்கு. என்ன கலர் சேருங்கண்ணா? இது வந்து செவலையிலையா. சரிங்கண்ணா.
செவலை சுத்த செவலைக்கு வராது, கொஞ்சம் வெள்ளையாக சேர்ந்துருக்கிறதுனால பஞ்சகல்யாணிக்கு வரும். பஞ்சகல்யாணிக்கு வராதுங்க, பஞ்சகல்யாணிக்கு வராது. சரிங்கண்ணா. இது வந்து போரி கலர், செம்போரி அப்படிம்பாங்க. சரி, கல்டா. கல்டா, ஆமாம். சரிங்க, கல்டாக்கு சேரும். சுழி 10 சுழிங்கண்ணா. இது வந்து சுழி 10. பல்லுங்கண்ணா? பல்லு 4ஆம் பல்லு. 4ஆம் பல்லுனா 4 வயசு. 4 வயசு, 4 வயசு, 4ஆம் பல்லு, 4 வயசு. இது வந்து 35 ரூபா. 35 ரூபா. சைஸ் எப்படிங்கண்ணா? இது சைஸ் வந்து 46 வரும். குழம்போட சேர்த்தீங்களா? குழம்பு விட்டு 46. குழம்போட சேர்த்தா 47 வருங்க. 47 வரும். சரிங்கண்ணா. அதனால இது வந்து விலை 35. இது வந்து கொடைக்கானல் மூட்டைக்கு, இது ஏர் சவாரிக்கு வண்டி போட்டா பழகிக்கும். போட்டிருப்பாங்க, நம்ம போடல, பார்த்தோம்னு சொல்லக்கூடாது. வண்டிக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு போய் போகலைன்னா அப்புறம் நம்ம மேல குத்தத்தை சொல்லுவாங்க. அதனால நம்ம பார்க்கல இதை பத்தி. சரிங்கண்ணா. இது விலை 35. எத்தனை நாள் இருப்பீங்கண்ணா அந்தியூர் தேர்ல? அந்தியூர் தேர்ல 10 நாள் இருப்பேன். 10 நாள் இருப்பீங்க? லாஸ்ட் வரைக்கும் இருப்பேன். எல்லாம் கலைஞ்சு போகும்போது நானும் போவேன். அப்ப எப்ப 10 நாளைக்குள்ள எப்ப வந்தாலும் வந்து வாங்கிக்கலாம். சரி, ஓகேங்கண்ணா. எப்ப வந்தாலும் அதுல விட்டாச்சுனாலும் கூட இடையில நம்ம வீட்டுக்கே வந்தா கூட வாங்கிக்கலாம். நம்ம தான் நம்பர் முதல்ல கொடுத்துருக்கோம்ல, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா வீட்லயே வந்து வாங்கிக்கலாம். நேர்லயே பார்த்து கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி போன்ல போன் பண்ணி சொன்னா கூட நீங்க எடுத்துக்கலாம். சரி, ஓகேங்கண்ணா. ஆனா இதுங்கண்ணா, இது வந்து கருப்புங்கிறது. சரிங்கண்ணா. கருப்பு சுத்த கருப்புக்கு வராது. சரிங்கண்ணா. கொஞ்சம் நெஞ்ச வெள்ளை எல்லாம் இருக்கு. சரிங்கண்ணா. அதனால இது காரி. 2 கால் வெள்ளை, சுழி 9. சரிங்கண்ணா. குட்டி போட்டு குட்டியை வித்துட்டாங்க. இப்ப சனியா இருக்கு. இதுக்கு எத்தனை வயசு இருக்குங்கண்ணா? இதுக்கு வயசு 6-7 வரும். 6-7 வயசு. 7 வருஷம். பல்லு சேர்ந்துருக்கேன். ஆமா, பல்லு நல்லா சேர்ந்துருச்சு இதுக்கு. சரிங்க. இதுக்கு குட்டி போடுறதுக்கு இது அது பாட்டுக்கு வச்சுக்கலாம். சரிங்க. வீட்டுல வளர்க்கறதுக்கு அது பாட்டுக்கு வச்சு. ஆமா, சுழி சுத்தமா இருக்கு. எத்தனை சுழிங்கண்ணா? இது 9 சுழி. 9 சுழிங்கண்ணா. சரிங்கண்ணா. சுழி தப்பு இல்ல. 2 கால் வெள்ள 9 சுழி. கொண்டு நல்ல மேவல விட்டுட்டா ஒரு 3 மாசம். சரிங்கண்ணா. பலுவன் எப்படி ஊதுமோ அந்த அளவுக்கு ஊதிக்கும். இது இப்ப சனைங்களா? இப்ப சனை ஒரு 4-5 மாசம் சனை இருக்கு. சரி, ஓகேங்கண்ணா. உடம்பு இல்லாதனால நமக்கு எதுவுமே அது தெரியாது. ஆமா, அதனால இது வாங்குறவங்களுக்கு அருமையான அதர்ஷ்டம். கடி வந்து எதுவுமே கிடையாது, எதுவும் இல்ல. சரிங்கண்ணா. யோகம் இருக்கு, நல்ல யோகத்தில் இருக்கு. சரிங்கண்ணா. 2 கால் வெள்ள 9 சுழிலாம் இருக்கு. சரிங்கண்ணா. அம்சமான குதிரை. குட்டி போட்டாலும் அப்படித்தான் நல்லா குட்டியா போடும். சைஸ் எவ்வளவு இருக்குங்கண்ணா? சைஸ் 45. 45ங்கண்ணா. ஓகேங்கண்ணா. சரி, ஓகே. இதனுடைய விலை 15 ரூபா. 15 ரூபா. ஆமா. சரிங்கண்ணா. இதுல 1-2 குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. சரிங்கண்ணா. சரி, ஓகேங்க. அடுத்து ஒரு பார்க்கலாம். இந்த குதிரையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இது வந்து ஆண் குதிரை. சரிங்கண்ணா. இது குமேத்துங்க. சுழி வந்து 10. சரிங்கண்ணா. 6ஆம் பல் போட்டுருச்சு. வண்டி பழக்கம் இருக்கு. சரிங்கண்ணா. ஏர் சவாரி இருக்கு. இது வந்து கரிக்கால் கும்பத்தி 10. சைஸுங்கண்ணா? சைஸ் வந்து ஒரு 46 வரும். குழம்புக்கு மேலதான். குழம்புக்கு மேலதான். ஆமா. சரிங்கண்ணா. 46 வரும். சுழியில பக்காவா இருக்கு. சரிங்கண்ணா. கரிக்கால் கும்மேத்து வண்டியில நல்லா இருக்கு. சரிங்கண்ணா. ஏர் சவாரி நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து 40 ரூபாங்கண்ணா. நேரில் வந்து ஏதாவது வச்சுக்கலாம். ஓகே. சரி, ஓகே. அடுத்த குதிரை பார்க்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. இந்த குதிரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இது நாசி. சரிங்கண்ணா. பல்லு 2. கொஞ்சம் இழப்பா இருக்கு. சரிங்கண்ணா. தயாராகிடுச்சுன்னா சூப்பர். குண்டுங்க ஏங்கண்ணா? குண்டு. சரிங்கண்ணா. 9 சுழி சுத்தமா இருக்கு. சரிங்கண்ணா. இது வந்து நாசியில சேர்ந்தது. இது அருமையா இருக்கு. கொஞ்சோண்டு கறி இல்லை. சரிங்க. கறி ஆயிடுச்சுன்னா சூப்பரா இருக்கும். கறி ஆகணும். சரிங்க. இதனுடைய விலை 27 ரூபா. 27 ரூபாங்க. ஆமா. சரி. அனுசரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஆமா, இங்க கொடுப்பேன், இல்லாட்டி கொடைக்கானல் மலைக்கு கொடுப்பேன். சரிங்க. 10 நாள் மேய்ஞ்சிச்சுன்னா காசு அப்படியே. சைஸ் எவ்வளவு இருக்குங்கண்ணா? சைஸ் 45. 45ங்க. ஆமா, 45 சைஸ். வயசுங்கண்ணா? வயசு 2 பல்லு. 2 பல்லுங்க. அப்போ 2 வயசுங்களா? ஆமா, 2 வயசு. சரிங்கண்ணா. 2 பல்லு 2 வயசு. 10ங்களா? சுழி 9 சுழிங்க. ஆமா. வண்டி பழக்கம் இருக்குங்க. ஆமா. சரி, ஓகேங்கண்ணா. வண்டி பழக்கம் இருக்கிறதுனால தான் இந்த கறியெல்லாம் குறைஞ்சு போயிடுது. அடிச்சு குறைச்சிடுறாங்க. சரிங்கண்ணா. அடுத்த குதிரை பார்த்துக்கலாம். வாங்க. இந்த குதிரைங்கண்ணா? இது வந்து 9 சுழி தான். சரிங்கண்ணா. நாசியோட சேர்ந்தது. கறி நாசிங்கிறது கறி சுத்த நாசி இல்ல. சரிங்கண்ணா. ஓரளவுக்கு கலர் வந்து நாசி. பெண் குதிரைங்களா? ஆமா, பெண் குதிரை. சரிங்கண்ணா. இது 2 ஈத்து போட்டுருச்சு. சரிங்கண்ணா. 2 குட்டி போட்டு 2 குட்டியும் வித்துட்டாங்க. இப்போ 1 ரேஸ்க்கு ஓடிட்டு இருக்கு. சரிங்கண்ணா. இப்போ சனையா இருக்கு. சைஸுங்கண்ணா? இது சைஸ் வந்து இது ஒரு 44. 44ங்கண்ணா. ஆமா. சுழி 9 சுழிங்க. 9 சுழி சுத்தமா இருக்கு. இது எந்த இதுவும் இல்லை. வண்டி பழக்கம் இருக்குங்க? வண்டி பழக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இல்ல. சரிங்கண்ணா. அது சும்மா தான் மேய்ஞ்சிட்டு இருந்தது.
அதனால இது வாய்ப்பு இல்லை. சரிங்கண்ணா. இது வந்து விலை வந்து ஒரு 17 ரூபா. 17 ரூபாங்க. 17 ரூபா. ஏதாவது அனுசரிக்கலாமாங்கண்ணா? ஆமாம், இது 1-2 அனுசரிச்சுக்கலாம். 1-2னா எந்த மாதிரி அனுசரிக்கலாம்? அதாவது 17 ரூபாயில 2 ரூபா அனுசரிக்கலாம். சரிங்கண்ணா. 5 ரூபா கொடுத்துடலாம். ஓகேங்கண்ணா. ஆமாம். இது சென்னையா இருக்குங்களாண்ணா? இது சென்னை இருக்கு. சென்னையா 5 மாசம் வரைக்கும் இருக்கும். 5 மாசங்க. ஆமாம். சரிங்கண்ணா. சரி, ஓகேங்க. அடுத்து குதிரை பார்க்கலாம். அடுத்து அது குண்டு குட்டி. இந்த குட்டி சந்தன பிள்ளை. சரிங்கண்ணா. இது கலருங்கண்ணா? சந்தன பிள்ளை. சந்தன பிள்ளைங்கண்ணா. ஆமாம். சரிங்கண்ணா. அது சமன் சொல்லுவாங்க. சமன். ஆமாம், சமன். நம்ம வந்து சந்தன பிள்ளைன்னு சொல்லுவோம். இதுக்கு வயசு எவ்வளோ? இன்னும் குட்டி ஒரு 9 மாசத்து குட்டி. 9 மாசம் குட்டிங்களா? ஆமா. சரிங்க. சுழி 9. இப்பயே 40 இருக்குங்களாண்ணா? 42 வரைக்கும் இருக்கு. 42 வரைக்கும் இருக்குங்களா? இன்னும் பல்லு போட்டுருக்காதுங்கண்ணா? பல்லு போட கொண்ட வருஷம் ஆயிருங்க. ஆமா, சின்ன குதிரை தானே. சரிங்கண்ணா. இது சுழி 9 சுழிங்கண்ணா. ஆமா, 9 சுழி சுத்தமா இருக்கு. ஆண் குதிரை. ஆண் குதிரைங்களா? ஆமா. சமன். 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 இப்ப இருந்து எடுத்தாங்கன்னா இதை நல்லா பழக்கலாம். பழக்கலாம். நல்லா பழக்க வீட்டுல வச்சுக்கிட்டு புதுசா வளர்த்துறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குட்டியெல்லாம் போய் வாட்டுக்கு வளர்த்துக்கலாம். அமைதியா இருக்கும். துள்ளாது ஒண்ணும் செய்யாது. சரிங்க. நல்லா சாதுவா பழக்கிட்டா அருமையா இருக்கும். வண்டிக்கு அது பருவம் வரும்போது வண்டிக்கு பருவங்கிறது எத்தனை வயசுல இருந்து வண்டி? அது 2 பல்லு போடணும். 2 பல்லு போடணும். ஆமா, பழகிறவங்க குட்டி உயரமா இருந்துச்சுன்னா பழக்கிறதாக பல்லு போடாம. சரிங்க. ஆனா இந்த வயசுலயே இப்ப இந்த குட்டிலேயே வந்து மேலே ஏறி உட்காந்து ரைடிங் பண்ணலாம்? ஆமா, ரைடிங் பண்ணக்கூடாதுங்க. அது எந்திரிக்காது. ஹைட் உயரமாக வேற எதுவுமே வந்து வேற எதுவும் உடம்பு ரீதியா எதுவும் பாதிக்காதுங்க? ஒண்ணும் பாதிக்காது. ஹைட் எந்திரிக்காது, அவ்வளவுதான். அது ஏறதுனால பாதிக்காது. ஹைட் அவ்வளவே நின்று வச்சுன்னா சின்ன குதிரையா போயிடும். ஆமா, அதனால அது கொஞ்சம் எந்திரிக்கணும். அது மாதிரி ஃப்ரீயா விட்டுட்டா ஒரு 3 மாசம் நம்ம ஏரியாவில் பிஸ்கட் கம்பெனி விட்டா போதும். 3 மாசத்துல பெரிய குதிரையாகி போயிடும். சரிங்கண்ணா. அருமையான குதிரை ஆயிடும். இப்போ இது ஹைட் இன்னும் எவ்வளோண்ணா வரும்? பல்லு போடுற ஸ்டேஜ் வரும்போது ஹைட் ஒரு 46 47க்கு வந்துடும். 47க்கு வந்துரும். சரி, பெரிய குதிரை ஆயிடும். என்ன ரேட்ல ஃபைனலா கொடுக்கலாங்க? மூஞ்சி நல்லா டெவலப் மூஞ்சி. இது வந்து ஒரு 19 ரூபா கொடுக்கலாம். 19 ரூபா. அதுல ஏதாவது அனுசரிக்கலாங்களா? இல்ல, அனுசரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கண்ணா. ஆமா, அங்கேயே விலை வச்சு, அதனால அந்த ரேஞ்சு. அப்புறம் நம்ம விரும்பி கேட்கறவங்களுக்கு கொடுத்துட்டே ஆகணும். 5 ரூபா ஒண்ணு அப்படிம்பாங்க. சரி, நம்ம வேண்டியவங்களா இருப்பாங்க, அதை அனுசரிச்சு கொடுத்துட வேண்டியதான். சரிங்களா? சரிங்கண்ணா. அடுத்த குதிரை பார்க்கலாம். ஓகேண்ணா. ஆனா இந்த குதிரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து கல்டா. கல்டா. பல்லு 2. சரிங்கண்ணா. ஒரு 44 44.5க்குள்ள உண்டுங்கண்ணா. உண்டு. சரிங்கண்ணா. சுழி 9 பக்காவா இருக்கு. பல்லு 2. நல்லா ஓடுற குதிரை, வண்டிக்கு ஓடிட்டு இருந்த குதிரை தான். சரிங்கண்ணா. நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். மூட்டை கொடுத்தா கொடுக்கலாம், இல்லாட்டி வண்டி கேட்டா கொடுத்துக்கலாம். சரிங்கண்ணா. ரைடிங் பண்ணிக்கலாங்கண்ணா? ரைடிங் பண்ணிக்கலாம். சரிங்கண்ணா. எல்லாத்துக்கும் உகந்த குதிரை இது. வயசு எவ்வளவு இருக்குங்க? வயசு 2 பல்லு. 2 பல்லு. ஆமா. சைஸ் 2 வருஷத்து குதிரை தான். சரிங்கண்ணா. ஒரு 44 சைஸ். இன்னும் எந்திரிக்கீங்க? 44. கொஞ்சம் எந்திரிக்கலாம். உடம்பு வந்துருச்சுனாவே உங்களுக்கு எந்திரிச்ச மாதிரி. எத்தனை பல்லு வரைக்கும் எந்திரிக்கீங்கண்ணா குதிரை? ஹைட் வந்து 4 பல்லு. சரிங்கண்ணா. அதுக்குள்ள எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிருவாங்க. சரிங்க. 4 பல்லு. 2 பல்லு தான் அளவு. அதுக்கு மேல ஏறிடுவாங்க. அப்புறம் நம்ம வண்டிக்கு அதுக்கு இதுக்கும் போட்டுருவாங்க. சரிங்க. எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. உடம்ப குறைச்சிருவாங்க. நம்ம சும்மா விட்டுட்டா கொஞ்சம் உடம்பு வந்துருச்சுன்னா உயரம் வந்த மாதிரி தெரியும். சரிங்கண்ணா. அதனால முடிஞ்ச வரைக்கும் அது ஓட்டாம மேய்ஞ்சிட்டு இருந்தா குதிரை எந்திரிச்ச மாதிரி இருக்கும். சரிங்கண்ணா. நம்ம ஏர் சவாரி போட்டுருவோம், மூட்டை போட்டுருவோம், இல்லாட்டி வண்டி போட்டுருவோம். சரிங்கண்ணா. இப்படி போட்டுட்டா குதிரை எந்திரிக்காது. பார்த்த மணிக்கிட்டே இருக்கும். சரிங்க. அதனால குதிரை எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. உடம்பு நல்லா வந்துக்கும். உடம்பு நல்லா வரும். ஆமா, கொஞ்சம் உடம்பு வந்துருச்சுன்னா கொஞ்சம் உயரம் அவசரமா இருக்கும். ஆமா, அவ்வளவு. ஆனா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டுங்க, அந்த சுழிங்கிறது ஒண்ணு வந்து அது என்னதுங்கண்ணா? சுழி பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது பொல்லாத சுழி. சரிங்க. கொதி வச்சால் சரியா போம்பாங்க. சரிங்கண்ணா. அதாவது ஒரு சிலர் வந்து மண்ணை குத்து இருந்தா வாங்கிட்டு போடுவாங்க. அவங்களுக்கு அது சேரும். அதே சேர்ற மாதிரி தான் நமக்கும் அது சேரும். அவனுக்கு மட்டும் சேருது, நமக்கு மட்டும் சேராது. சுழிய நம்ம வந்து அப்ப இருந்தே பழக்கிட்டாங்க. அதாவது நம்ம தாத்தன் பூட்டம் காலத்துல இருந்து சரிங்கண்ணா சுழிய பழக்கிட்டாங்க நம்ம நாட்டுல. சரிங்க. இப்ப அந்த நாட்டுல வந்து 2 கோடி கொடுத்து எடுத்துட்டு போறேன். சுழியா பாக்குறேன். எல்லா சுழியும் இருக்கு. ஆனா 2 கோடி. 2 கோடி. 20 ரூபா கொடுத்து 8 போனா சுழிங்கிறோம். 2 கோடி கொடுத்து சரிங்கண்ணா ஒரு குதிரையை வாங்கிட்டு போறேன். நல்லா நாட்டிய குதிரை. அந்த குதிரை 2 கோடின்னா எல்லா சுழி இருக்கு. கந்தவம் சுழி இருக்கு, விலங்கு. அது வந்து எல்லாமே தப்பு சுழிதாங்க. ஆமா, தப்பு சுழிதான். ஆமா, எல்லா தப்பும் அது ஒண்ணும் பண்ணாது. அது கடவுள். இவெல்லாம் வந்து கடவுள். இவெல்லாம் வந்து நம்ம குற்றம் குறை. இப்போ ஒவ்வொருத்தங்க சொல்றாங்க அந்த மாதிரி கொலை ஊசிங்கிறாங்க, கந்தப்பாங்கிறாங்க. அது வந்து இப்போ ஒவ்வொருத்தங்க வந்து இந்த சுழினாலேயே நிறைய குதிரையை வந்து இது அவாய்ட் பண்றாங்க. அதாவது இப்ப இந்த குதிரை இல்லாம ஒருத்தர் செத்து போனான்னா
அதுக்கு எதுவும் இல்ல. சரிங்க. இந்த குதிரை போய் செத்து போனான்னா குதிரை மேல பழி வந்து இப்ப இதெல்லாம் சுழிங்கிறது ஒண்ணு கிடையாதுங்க. கிடையவே கிடையாது. இதெல்லாம் ரேட்டு கம்மி பண்றதுக்காக ரேட்டு கம்மி பண்றது மொத்தத்துல அவங்க கடவுள். சரிங்கண்ணா. கருப்பணசாமி மதுரை வர ஏறி உட்காந்து போறவங்க அந்த இதுல ராஜா மந்திரி ஆண்ட காலங்கள் இது பூர்வீக காலத்துல இருந்து. அதனால இதை வந்து நம்ம சுழி பார்த்து வாங்கித்தான் வளர்க்கணுங்கிறது இல்ல. பொல்லாத சுழிக்கு பொதிய போறான்னு இருக்கேன். அதுதான். அப்ப அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து நல்ல சுழிய கெட்ட சுழிங்கிறோம், கெட்ட சுழிய நல்ல சுழிங்கிறோம். நல்ல ஒரு மனுஷனை வாழ வைக்க வேண்டிய சுழி வந்து ராஜா மந்திரி தான் அப்படிம்பாங்க. சரிங்கண்ணா. அப்படி இல்லை. அது குதிரைன்னு வீட்டுல இருந்தா எல்லாருமே வாழலாம், நல்லா இருக்கும். அதாவது தெரியாத போய் யாருக்குமே தெரியாத போய் ஒரு ஆளை எப்படி சொல்றது, ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியலையே, கமிஷனுக்கு போய் ஒரு ஆளை பிடிச்சிட்டு போய் சுழி பாக்குறாங்க. ஏற்கனவே அந்த ஆளுக்கு சுழிவே தெரியாது. மொத்தத்துல குதிரையை பத்தி தெரியும் அந்த ஆளுக்கு, இந்த ஆளுக்கும் தெரியாது. ரெண்டு பேரும் போனா என்ன சொல்லி வாங்குவாங்க, தப்பு சொல்லி தானே வாங்குவாங்க. அவங்க நல்லாத்தான் இருப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, நீ போய் நானும் போய் வாங்கிட்டு வந்த குதிரை அருமையா இருக்கு, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அதாவது அதை தெளிவு திருப்பி 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 புரட்டி பாக்குறதுனாலதான் நமக்கு அது எந்த தப்பு நடந்தாலும் இந்த குதிரைனால வந்து டவுட் அவ்வளவுதான் சொல்றது. ஒழிஞ்சு குதிரை வீட்டுல வளர்க்க நல்லதே தான் நடக்கும். அவ்வளவுதான் ஒழிஞ்சு இப்ப நாட்டுக்கோழி இருக்கு, அதே பிராயில் கோழி இருக்கு. அதான் நாட்டுக்கோழியை நல்லா வளர்க்க மாட்டாங்க. அந்த பிராயிலுக்கு தான் நல்லா ஒரு 45 நாள்ல அறுவடைக்கு போயிருது. அதுக்குத்தான் நல்லா வளர்க்குறாங்க. ஆனா இதுல இருந்து நாட்டுக்கோழியினுடைய டேஸ்டோ மற்றதை கோழியில வராது. ரொம்ப காய்ச்சலா இருப்பாங்க. ஒரு குஞ்சை பிடிச்சி இடிச்சு பக்குவமா ஒரு மூங்கில் குருத்துகள் எடுத்துட்டு வந்து அதுகளில் போட்டு இடிச்சு அவனுக்கு கொடுத்தா அந்த காய்ச்சலா மண்டை வலியா தலைவலியா எந்த வலியும் இருக்காது. அதுக்கு நாட்டுக்கோழி. அது மாதிரி நாட்டு குதிரை நல்லா வேலை செய்யும். பெரிய குதிரை மாதிரி பெரிய குதிரை அதே பிராய்லரு. ஒரு நாளைக்கு அது எவ்வளவு போடுறேன் தீனி, எப்படி ஒரு 500 ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்றாங்க. ஜாஸ்தி செலவு பண்ணுவாங்க, எச்சா செலவு பண்ணுவாங்க. சரிங்கண்ணா. இதெல்லாம் வேஸ்ட். அதுல எந்த உருப்படியும் இல்ல. அவன் ஏந்திருந்த பாடும் இல்ல, இறங்கின பாடும் இல்ல, அப்படியே தான் இருப்பாரு. இது அப்படி இல்ல, கோடீஸ்வரன் ஆகிருக்காங்க. நாங்க கொடுத்த கோடீஸ்வரன் என்னை பார்த்தா கும்பிடுவாங்க. அப்படி எத்தனையோ பேரு, பாலு நீ கொடுத்த குதிரை நான் இப்பதான் நல்லா இருக்கேன், கல்யாணம் ஆச்சும்பாக, வீடு கட்டியிருக்கேன், கோட்டை வாங்கியிருக்கேன், பரவாயில்ல நல்லா இருங்க. அதனால நம்ம கிட்ட வாங்கினது தப்புங்கிறது வரக்கூடாது. தேடணும் நம்மள. அவன் பாலுகிட்ட போனா வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தேடணும். அதுக்குத்தான் நம்ம வந்து சொல்லி கொடுக்கறது. எனக்கு இன்னொன்னு என்னன்னா, இப்ப வந்து நம்ம பெரிய குதிரை காட்டிய வழி குதிரை எல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி மேவுல கட்டுறோம்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றும் வந்து வெயில் தாங்குங்கிறாங்க. நாட்டு குதிரை தாங்கும், காட்டிய வழி இந்த மாதிரி தாங்காதுன்னு சொல்றாங்கண்ணா. அது உறுதிதாங்க. மழை இந்த மாதிரி வெயில் எல்லாம் அதிகமா படக்கூடாதுங்களா? அதுக்கு கொட்டையை போடணும், மெத்த போடணும், ரொம்ப ஸ்பீடு போகாது. அது குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஸ்பீடு போகும். இது மாதிரி 50 கிலோமீட்டர் அது போகாது. மீறி போனா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அதிகமா போகும். அப்புறம் அப்படியே நின்று போயிடும். அதே மாதிரி ரேஸ் கோர்ஸ் 20,000 40,000 50,000 எல்லாம் போட்டு வாங்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணுத்துக்குமே ஆகாது. 1 கிலோமீட்டர் கூட போகாது. அப்படியே நாக்க தொங்க விட்டு அப்படியே இழைச்சி நின்னுக்கும். அதை காசை போட்டு வாங்குறேன். சரி, எதுக்கு காசை கொடுக்கணுமோ அதை காசு கொடுக்கறது இல்ல. கொடுக்குறாங்க. அது ஒரு தப்பா சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. ரெண்டுமே இப்ப இந்த நாட்டு குதிரைக்கும் வண்டி போட்டுருங்கன்னா, பெரிய குதிரைக்கும் வண்டி போட்டுருங்கன்னா, இப்போ ரெண்டுமே வந்து எது அதிகமா வந்து ஸ்பீடு போறது இதுதான் போகும். ஸ்பீடு போறது நாட்டு குதிரை தான் போகும். கிலோமீட்டர் அதிகமா போறதுங்கன்னா இல்ல இதுதான் போகும். இதுதான் போகும். அது போகாது. சரி. அதெல்லாம் வேஸ்ட். ஏர் சவாரி இது போகும் 30-40 கிலோமீட்டர். அதெல்லாம் வராது. 30-40 கிலோமீட்டர் போகும். அப் அண்ட் டவுனுக்குங்களா போகிறது போயிட்டே இருக்கும். சரி 40 கிலோமீட்டர் அப்படியே போகும். சரிங்கண்ணா. சரி, ஓகேங்களா. சரி, நன்றி. 50 40 அப்படியே போயிட்டு இருக்கும். அது ஸ்பீட் போகுது, பகுதியிலேயே நின்று முயலாமை மாதிரி. ஆமா, அது நின்று. ஆமை கதையும் முயல் கதையும் தான். ஆமா, பையன் வந்துட்டு முயல் தொங்குச்சாமா, ஆமா போய் தான் ஜெயிச்சிருக்கு அந்த மாதிரி. சரிங்கண்ணா, அது உண்மை. அப்புறம் அது அடுத்த முறை பார்த்துலாங்கண்ணா. வாங்கண்ணா.